ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் ஓகேங்களா. பசங்களை போட்டு 2 பேர்லாம் போட்டு ஏற முடியல பாருங்க. சிங்கிளாக எவ்வளோ சூப்பராக ஏறுது பாருங்க பைக்கு. ஒரு ஸ்பாட்டு கிடச்சா இப்போ ரைடர்ஸ்லாம் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறோமா இல்லையா, இந்த பைக்கை கன்ஃபார்ம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருவாங்க கைஸ். அவ்வளோதான், இந்த பைக்கு தான் கைஸ் எங்கள் உயிரே. வியூ என்ன இந்த ஆஃப் ரோடு அந்த லைட்டாக போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயோ ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க அந்த சைடு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக சொன்னான். 125 ஆஃப் ரோடில் கிங்கு செமையாக பண்ணுறான். இங்கே க்ளவுஸை காணோம் கைஸ். சரியான சம்பவம் நடந்து போச்சு. ட்ரெயின்லாம் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் ஓகேங்களா. பசங்கள்லாம் அங்கே வருங்க ரெடியாக இருக்காங்க. நான் முடிஞ்சு ஃபைனலாக ட்ரிப்பு எண்டாக லாஸ்ட் டே கைஸ். 2 டேஸ் ட்ரிப் போட்டோம். நேற்று நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் போட்டாங்க கைஸ். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவருங்க கேம்ப் ஃபயர் சூப்பராக இருந்துச்சு. இல்லை அவ்வளோ ஒரு நார்மலாக இருந்துச்சு கேம்ப் ஃபயர். அவ்வளோவா நல்லா இல்லை, சாக்ரிஃபைஸராக இல்லை. நான் என்ஜாய் பண்ணோம் நார்மலாக. சரி ஃபைனலாக கிளம்பிட்டோம். ப்ரோ போகலாமா? பசங்கள்லாம் முன்னாடி நிற்கிறாங்க. ரூம் பாருங்கள் அதே மாதிரி தான் ஊட்டியில் பார்த்தோம்ல, ஊட்டியில் பார்த்த ரூமே மாதிரி தான் நார்மலாக ஏதோ பார்த்துருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குங்க. ரூம் நார்மலாக இருந்துச்சு ஏதோ பார்க்கறதுக்கு. ரூம் ஃபுட்டு அதெல்லாம் நேற்று நைட்டு வந்து சரியான ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அதுதான் பிரச்சனை. மிச்சம் எல்லாம் ரூம் ஏதோ நார்மலாக இருந்துச்சு பார்க்கும்போது. எல்லாம் ரூம்லேருந்து கிளம்பிட்டாங்க ஓகேங்களா. பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. பின்னாடி இன்னொரு 3 பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. ரோட்டில் போய் அப்படியே நிற்கலாம் அப்படின்னு. ஃபுல்லாக ரொம்ப உள்ளே தான் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் உள்ளே நினைக்கிறேன். ரோடு அவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குச்சு. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் அந்த சைடு. ஃபஸ்ட்டு கீருக்கு மேலே இல்லை 2 பேர்லாம் போட்டு ஏற முடியல பாருங்க. சிங்கிளாக எவ்வளோ சூப்பராக ஏறுது பாருங்க பைக்கு. செம்மையாக ஏறுதா, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஏறுது. டபுள்ன்ற போது பைக் ஏறவே மாட்டேங்குதுங்க நம்ம பைக்கு. அது 125cc பவர் அவ்வளோதான். சிங்கிளாக இருக்கும்போது சூப்பராக போகிறான் பைக்கு. ஆஃப் ரோடுன்னா எந்தன்னா எல்லாமே அடிச்சு அப்படியே போயிட்டே இருக்கு வண்டி. ஒரு நேற்று பண்ண அலப்பறெல்லாம் என்ன அலப்பறன்னு கேட்குறீங்க, சொல்ல விரும்பல. அதுதான் இவர் பேர் வந்து அரவிந்த், கீழே ஒரு கோடு புள்ளி 20. அதான் இன்ஸ்டா ஐடி தான் அது. அதான் கேட்டேன். யூடியூப் இதெல்லாம் ஒட்டுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணல. வரணும் யூடியூபர் தான் போலையா? யாரு? டிஆர்எஃப் ப்ரோவா? அந்த வராருல. அதான் இப்போயும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. ஏதாவது ஒரு சில ஸ்பாட்லாம் vlog பண்ணிவிட்டேன். அப்படியே வந்து இப்போ போகிற மாதிரி தான் பிளான் கைஸ். ஆனால் மோஸ்ட்லி இந்த ட்ரிப்பு எல்லாமே வந்து R15 தான் கைஸ். ஆனால் அந்த அதை பார்த்தீங்கன்னா எனக்கு R15 பிடிச்சிருந்தது. இப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் சிவப்பு கலர் இவரை பார்க்கணும்னு நினச்சேன். டிஆர் லாஸ்ட்டாக வந்துட்டார். நான் இன்ஸ்டாவில் பார்த்தவர் மோட்டோ ப்ரோட ஃப்ரெண்டு தான். இப்போ நம்மளோட அண்ணன் ஆகிட்டார். நமக்கு அண்ணன் தான் அவர். டிஆர்எஃப் ப்ரோன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு சேனல் வச்சுருப்பான், நான் கேட்டு சொல்கிறேன் அப்புறமா உங்களுக்கு. ப்ரோ யூடியூப் சேனல் பேர் வந்து டெலிபோர்ட் ரைடர் தானே? அந்த டெலிபோர்ட் ரைடர் கைஸ் யூடியூப் சேனல் பேர் ஓகேங்களா. வ்ளாக்லாம் பண்ணியிருந்தார். சிவப்பு கலர் R15 நல்ல ரீல்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வ்ளாக்லாம் ஒரு இன்ஸ்டா ஐடியா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் அண்ணதுக்கு. நைட்டில் யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூப்பிட்டு போவோம், பிரச்சனையே இல்லை ஓகேங்களா. ஹீல்ஸில் வந்து லோ சிசி பைக் வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டப்படுது ஓகேங்களா. நிறைய பேர் வரலாம்னு சொல்லியிருந்தேன். ஏற முடியுது, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுது. வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா வச்சிங்கன்னா ஏறிடும். கொஞ்சம் ரெடி பண்ணாமல் வச்சிங்கன்னா வண்டி கன்ஃபார்ம் ஏறாது ஓகேங்களா. அது சொல்லிட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு யாருனாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. ரைட், நான் மறக்காமல் கூப்பிட்டு போகிறேன் ஓகேங்களா. அப்பப்போ வந்து கிளச் க்ளோஸ் ஆகிடுதுங்க. அதான் ப்ராப்ளமாக இருக்குது. கிளச்சு கோசான பிரச்சனை இல்லை, கிளச் அப்போ ஆஃப் கிளச் ஆயிடுது. ஒன் டைம் போனதாட்டி நம்ம ஊட்டி போய்ட்டு வச்சுன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட்னா நம்ம பைக் இந்த ஸ்டாண்டு போடுற ஸ்டாண்டுக்கு சரியாக போடாமல் கீழே வந்துச்சு, ரொம்ப இறக்கனால. அதனால் பாருங்க அப்பப்போ லாக் ஆகுது. நேற்று வந்து அதே ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குங்க. நேற்று நாங்கள் ஒரு 11 மணிக்கு மேலே தான் மேலே ஏறணும். இப்போ ஒரு மணி எத்தனை 10 தான் ஆகுது. 1 மணி நேரம் ஃப்ரெண்டுக்கு அந்த கூலிங்னஸ் சூப்பராக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ 2 சைடு எவ்வளோ க்ரீனரிஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரோட்லாம். ப்ரோ அந்த தாத்தாட்ட இந்த பூ வாங்க ப்ரோ. சட்டப்பையில் வச்சுருக்காரு பாருங்க, சட்டப்பையில். ப்ரோ அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதான் பண்ணுறோமா தாத்தாட்ட கேட்ப. தாத்தா அந்த பூவை மட்டும் ஒன்று கொடுத்தாத்தா. ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த அந்த பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. வரதன் ப்ரோட்டா கொடுத்தாரு, மஜா ஆயிடுவாரு அப்படின்னு. அந்த பூ வந்து உங்களுக்கு பார்த்துருந்தேன் ஃபஸ்ட் எபிசோட்லாம் பார்த்துருந்தேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த பூ வந்து பூவோட ஹிஸ்ட்ரியாக இருக்குது அதுக்கு தனியாக. அதெல்லாம் வந்து என்ன இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, நம்ம அருவின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது தள்ளி.
பேர் கரெக்டாக தெரில எனக்கு. அந்த ஃபால்ஸுக்கு பசங்க இப்போ என்ன முடியும்னா, காலைல நினச்ச உடனே வந்து எங்கேயும் போகணும் கிளம்பிடலாம், அவ்வளோதான். நம்ம எங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, எல்லோரும் கால் வலிக்குன்னு சொல்லிட்டாங்க, கிளம்பிடலான்னு முடிவு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே சரி எங்கேயா போகலாமா, ஒன்றும் டைம் இருக்கோ, டைம் வந்து நிறைய டைம் இருக்குல்ல, எங்கேயா ஒரு பிளானை போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சின்னதா. சரி அப்படியே நம்ம அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி, ஆனால் பேர் கரெக்டாக நம்ம அருவியா இல்லை வேறு ஏதாவது பேராக தெரில. சரி அங்கே ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்களாம் அப்படியே போயாச்சு கைஸ். எங்கே போகிறாங்களோ ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். எல்லாருமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த தடவை மட்டும்தான் எனக்கு 5 ரைடு வந்திருக்கேன். 5 ரைட்லுமே பசங்க எல்லோரும் அப்படி ஸ்பீடு அங்கிட்டு இங்கிட்டு ஒருத்தர் ஒரு பக்கம் போவாங்க. இந்த ரைடில் இவங்க சத்தியம் சொல்கிறேன் யாருமே தெரியாது. மேக்ஸிமம் வந்து இதில் எப்போயுமே நம்ம 10 பைக்கு ஒரு 7 பைக்கு எப்போயும் போல் ஒன்று போல் வருமா, அந்த பைக் மட்டும் எனக்கு தெரியும். மிச்சம் இன்னும் 4-5 பைக் வரும். ஆனால் எல்லாருமே வந்து இந்த கரெக்டாக கோஆர்டினேஷனாக போகிறாங்க கைஸ். ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் முந்துறது இல்லை, அப்படி எதுவுமே பண்ணுறதில்ல. பார்த்தீங்களா தெரியுதா, கோஆர்டினேஷனோட அப்படியே போய்கிட்டே இருக்காங்களா, முந்தவே மாட்டாங்க. கரெக்டாக நீ பின்னாடி அப்புறம் ஆளுக்கு 10 மீட்டர் கேப்பு மினிமம். இவ்வளோ அழகாக போகிறாங்க. வயல்வெளி கைஸ் செம்மையாக இருக்குது. இது மாதிரி ஒரு ஸ்பாட்டு கிடச்சா இப்போ ரைடர்ஸ்லாம் நான் எங்களை ஃபோட்டோ எடுக்கிறோமோ இல்லையா, இந்த பைக்கை கன்ஃபார்ம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருவாங்க கைஸ். அவ்வளோதான், இந்த பைக்கு தான் கைஸ் எங்கள் உயிரே. இந்த பைக் இல்லாமல், இந்த பைக் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ இடத்துல சுற்றி பார்த்துருக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், உங்களை பைக்கோட அருமை உங்களுக்கு தெரியும். பைக் இல்லாமல் ஒரு நாள் யாராவது இருந்திருக்கீங்களா? ஓகேங்களா, ஒரு நாள் இருக்க இல்லாமல் இன்னொருத்தர் பைக் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் எனக்கு நிறைய நாள் இருந்திருக்கு. உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா, கமெண்ட் செக்ஷனில். ஸோ செம்மையான ஒரு ஓப்பன் பிளேஸு பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாமே வயல்வெளி தாங்க சுற்றியுமே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஊர் சைடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, உண்மையிலே சொல்கிறாங்க. நம்ம ஊர் சைடில் கிராம சைடில் நிறைய இருக்குங்க, உங்களுக்கே தெரியும். கிராம சைடில் சும்மா சுற்றியே நார்மலாக பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அறுவடை டைம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ எல்லாமே பச்சை செழிப்பாக இருக்குங்க உண்மையிலே எல்லா இடத்துலையுமே. மேலே ஒரு வியூ என்னன்னு ஆஃப் ரோடு அந்த லைட்டாக போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பா ஃபுல்லாகவே பாறையாக இருக்குங்க. இவர் இந்த பாறையில் இந்த சென்ட்ரு பாறையில் கொண்டு விட்டாருன்னு நினைக்கிறேன், அதான் மேலே ஏறல. செமையாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. ஆமாம் கல் மண்ணாக தான் இருக்குது. உண்மை செம்ம ஸ்பாட்டுங்க. நான் ஒன்றுமே இல்லாமல் நினச்சேன், சூப்பராக இருக்குது. மேலே ஆஃப் ரோடில் எப்படி ஏறுற மாதிரி இருக்கு தம்பி, ஏறா சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து டாப் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ப்ரோ. எப்பா புதற்காட்டுக்குள்ளே வண்டி போயிட்டுருக்குங்க, பசேலன்ட்டு நம்ம மேலே வந்துட்டோம். ஐயோ ப்ரோ ஹிமாலயன் நம்ம பாருங்க, ஹிமாலயன் எவ்வளோ அற்புதமாக மேலே ஏறுது பாருங்களேங்க. ஐயோ அவ்வளோ ஸ்மூத்தாக ஏறாங்க மாதிரி. ஆமாங்க வண்டி ஏறுறாங்க, சூப்பராக ஏறாங்க. நம்ம வண்டியும் பாருங்கள் எந்திரிச்சு நின்ட்டா சூப்பராக ஏறுதுங்க பாருங்கள். எந்திரிச்சு நின்ட்டேன் ஷிஃப்ட் ஆகாமல் ரொம்ப சூப்பராக ஏறுது. ஐயோ ஏறுறா தங்கம், ஏறிடுறா ஏங்கோ. ஐயோ ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க அந்த சைடு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் செம்ம ஒரு வியூங்க, சத்தியமாக மேலே வந்திருக்கோம். போ அட்வென்ச்சராக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன். இந்த சைடில் வரலாமா என்னென்ன தெரியல, நாங்கள் வாட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. வண்டி ஸ்கிஃப்ட் ஆகுது சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஐயோ ஒர்த்தே ப்ரோ வந்ததுக்கு அழகா இருக்குங்க. இவ்வளோ தூரம் எங்கள் மேலே இருந்து ஒருத்துங்க. இது டாப் போலான்னு நினைக்கிறேங்க. போலாமா வாங்க, திருலாம் இருக்கிற வண்டி எவ்வளோ தூரம் தான் மேலே போகுதுன்னு பார்த்துருவோமே. எங்க மலை மேலே வரைக்கும் போகுதுங்க. இதே ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக சொன்னான். 125 ஆஃப் ரோடில் கிங்கு செமையாக பண்ணுறான். ஆனால் கண்ட்ரோல் பண்ண மட்டும் தெரியணுங்க. நல்லா கண்ட்ரோல் மட்டும் பண்ண தெரிஞ்சிங்க வச்சுக்கோங்க, நல்லா போகும் ப்ரோ. செம்மையாக 2 பேர் வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு ஸ்பாட் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் தெரியல, ஏறுதான்னு பார்த்துருவோமா வண்டி. ஏறுறா செல்லம், ஏறுறா. ஐயோ சரியாக கிரவுண்ட் கிளியர் சரியாக அடி வாங்குதுங்க. அப்பா அம்மா ஐயோ எங்க ரோடே இல்லை கைஸ். இதில் அங்கே பாரு
இருங்க இருங்க, சரியான ஒரு இதுங்க. இதுக்கு மேலே வண்டி போகுமான்னு தெரில வண்டி. ப்ரோ பார்த்து ப்ரோ, தலைவா பார்த்து பார்த்து. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குங்க. ஸ்கீர் போட்டு ஏறலாங்க, ரோடே இல்லைங்க. ஐயோ ஐயோ ஒருத்தான பேசுங்க, இதுக்கு மேலே மேலெலாம் ஏறனா. பார்த்து ப்ரோ, ஃபஸ்ட் கியர் ப்ரோ. அந்த வண்டி ப்ரோ, ஏ பின்னாடியே கொண்டு வர போறியா ப்ரோ? ப்ரோ வேணாம், ரிஸ்க்கு ப்ரோ. கீழே இறங்குறேன், சரியான ரிஸ்க் எடுத்துட்டோங்க. வண்டியை பாருங்க, நல்ல வேலை பஞ்சர் ஆகாம இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு பெருசுங்க, உண்மையிலே சொல்கிறேன். கூட்டு போய் சாவடிக்க பார்த்தியா ப்ரோ அந்த ரூட்டுக்குள்ள? அங்கே போயிட்டோங்க அந்த இடத்துல. ஐயோ வண்டி வரமாட்டேன்னு. ஃபைனலாக வந்து ஆஃப் ரோட்டில் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஏறுறது எவ்வளோ ரிஸ்க்கோ, இறங்குறது வந்து அதோட ரொம்ப ரிஸ்க்காக இருக்க போகுது. ஐயோ பார்த்து ப்ரோ, முடிச்சிட்டிங்க போங்க. உண்மையாக சொல்கிறேன், ரிஸ்க் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. டபுளாக ஏறலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப. ப்ரோ வண்டி ஆஃப் பண்ணிடு ப்ரோ. ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிடலாங்க. கீர்லேயே போட்டு அப்படியே பொறுமையாக இறக்கிடலாங்க வண்டியை. ஆன் பண்ணே தேவையில்ல, வண்டி கீரில் மட்டும் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வாட்டுக்கு பொறுமையாக இறங்கிடும். ஆனால் கீருக்கு அதுக்கு ஏற்றாப்புல பிரேக் பிடிக்கணும், அதுதான் இதில் வருது. பிரேக்கும் கீர் மட்டும் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா, இப்போ 2வது கீரில் இருக்க வண்டி 2வதுல இருக்கு கரெக்டாக. அந்த கிளச்சை பிடிச்சா தான் போதுங்க, இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த கிளச்சை பிடிக்கக்கூடாது, இப்போ பிடிச்சதாங்க. நான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாதிரியே இருக்குது, அதனால தான் பிடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருக்கோங்க. ஆனால் ஒரு சில இந்த பாதை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே பாதை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ப்ரோ பாதை இதுதானா ப்ரோ? பாதை இதுதானே? நீ உள்ளே போயிருப்பல கொஞ்சம்னா. அப்புறம் பாருங்க அது பாட்டுக்கு போகிறாங்க. வண்டி இன்ஜின் பிரேக் தான், த்ராட்டில் பண்ணவே இல்லை, ஸ்மூத்தாக போகுது. எங்கே ரூட்டு ப்ரோ? எங்கிட்ட ப்ரோ போனங்கிட்டா? வாங்க கீழே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க பசங்க. நம்ம ஒரு 5 பேர் 6 பேர் கீழே போயிட்டாங்க ஆல்ரெடி. இந்த சைடு ரூட்டு போகலாம், சைடு போகலங்க. அதான் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வந்துட்டோம் எல்லாம் கீழே. நம்ம கொஞ்சம் தூரம் தான் கீழே வந்தாச்சு. 2வது கீழே போட்டு பின் பிரேக் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன், தெரியுதா? பின் பிரேக் கொஞ்சம் பிடிச்சிட்டே தான் போகிறேன். வந்துட்டேங்க, பக்கத்தில் வந்துட்டேன். அந்த பசங்களாம் அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஃபோன் மேலே இருக்கு, அவர் எடுத்துகிட்டு வராரு. எத்தனை பேர் இதையே சொல்லி அதான் சொல்கிறேன்ல, இவன் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ஃபோன் வந்தோடனே இன்னும் யார் இருக்குது? இது டிஆர்எஃப் ரூட் இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்குது. டிஆர்எஃப் எதுக்குடா போகுது? அவர்கிட்ட தான் இருக்கு. நான் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் எடுத்துகிட்டு இருந்தார். இன்னும் வந்து நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம். ஆனால் வந்தப்போ குளிக்க முடியல, ஓகேங்களா? இன்னும் இப்போ கீழே போயிட்டு திரும்பி குளிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 1.5 hour கிட்ட ஆயிரும். குளிச்சோன்னா பசங்க நல்லா குளிச்சே இருப்பாங்களா? டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போயே மணி 12 தானே ப்ரோ? 1 கிட்ட ஆயிடுச்சு கைஸ். அதனால் டைம் ஆயிரும். நாங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம இங்கேருந்து கோவில்பட்டி வரைக்கும் போனோம். எப்படியோ நாளைக்கு நைட்டு ஒரு 12 மணி ஆயிரும். அதுதான் இப்போ எப்படியே கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இப்போ கிளம்ப ஆரம்பித்தா நம்ம கீழே ஹில்ஸ் ஒரு 3 மணிக்கிட்ட இறங்கிடுவோம், ஓகேங்களா? இறங்கின அப்புறம் அப்படியே இந்த ட்ரிப்பு தான் லாஸ்ட்டு முடிஞ்சு. ஸோ போகும்போது லாக் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ப்ரோ டிடிஎஃப் ப்ரோ, அது நீங்க தானே ப்ரோ? எனக்கு தெரியும். ஐயோ சரியான சம்பவம் நடந்து போச்சு. பசங்க எல்லாரும் கீழே போயிட்டாங்க. ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி திரும்பி மலை மேலேருந்து அப்போ காமிச்ச மாதிரி அந்த வியூ திரும்பி வந்து க்ளவுஸ் இங்கே வச்சுட்டு போயிட்டோமா. நம்ம ப்ரோ வந்து ஜாக்கெட் அங்கே வச்சுட்டு போயிட்டாரு. பசங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. எங்களுக்காண்டி நாங்கள் தனியாக வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க. ஜாக்கெட் வச்சக்காரமே ஒன்னாலையா என்னை காப்பாற்ற வந்தார். ஜாக்கெட் வச்சுட்டு அந்த க்ளவுஸ் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. சரி அவங்க வந்து திரும்பி பசங்கள்கிட்ட போய்ட்டு லாக் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. இந்த க்ளவுஸ் பாருங்க, சூடாக இருக்குங்க. எவ்வளோ ஹார்டாக இருந்த க்ளவுஸ் பாருங்க,
இங்க வரோம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். அதான் பக்கத்தில் நினச்சோம் பார்த்துக்கிட்டு ஒரு 5.5 கிலோமீட்டர் இருக்குது. அதான் திரும்பி மேலே வரைக்கும் ஏறி வந்திருக்கோம். திரும்பி இங்கே 6 கிலோமீட்டர் போன பசங்க நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க. வண்டி அங்கே வரும் தனியாக நிப்பாட்டு வந்து. ஆனால் வியூ சூப்பராக இருக்குங்க. தனியாக வந்து ப்ரோ தனியாக 2 பேர் என்ன எப்படி இருக்கு இது சவுண்ட் இல்லாமல்? கூட்டமாக எப்படி இருந்தாங்க ஒருத்தர் கூட எடுத்துடலாங்க. லாஸ்ட்டில் பார்த்து இப்போ இருக்குது. சரி நான் பசங்கள்கிட்ட போயிட்டு லாக் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த வியூவை திரும்பி நாங்கள் பார்க்க முடியுமான்றதா கடவுளாக திரும்பி வாங்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரு மேலே ஏற்றிட்டு வராங்க. காரு ஏறுமான்னு தெரியல. இது வேற சொல்லு. ஒரு நிமிஷம் நம்ம ஓரமாக வர சொல்கிறாரு அவர். நம்பர் மட்டும் தான் என்னோட கொடுத்தது. கார்லாம் வர முடியுமா பார்த்தோம். தேஞ்சு கருணோட அடிக்குது.